ஏப்ரல் 23, 2026 கொளுத்துற கோடை வெயிலில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலிங் பூத்துலேருந்து 22 வயசான ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் வெளியே வரான். இது அவனுடைய முதல் சட்டமன்ற தேர்தல், ஃபஸ்ட் டைம் ஹோட்டர்ஸ். அவனோட அப்பா தாத்தா அப்படின்னு அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் பல வருஷமாக தலைமுறையாக ஒன்று திமுக இல்லை அதிமுக, இந்த ரெண்டு கட்சியை தாண்டி அவங்க மாறி ஓட்டு போட்டதே கிடையாது. பட் அன்னைக்கு அந்த போலிங் பூத்தில் இவிஎம் மிஷின் முன்னாடி நிற்கிறப்ப அந்த பையன் ஒரு முடிவு எடுக்கிறான். சாதி, குடும்ப வழக்கம், பழைய சித்தாந்தம் எதையுமே அவன் பார்க்கல. மாற்றம் மட்டும்தான். என்னோட எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா? இந்த ஒரே ஒரு கேள்வி தான் தமிழ்நாட்டுடைய 60 ஆண்டு கால அரசியல் அடித்தளத்தையே சுக்குநூறாக உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். 4 தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த 2 திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் விழுந்து போகுது. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு புது தலைமுறை தங்களுக்கான அரசியலை தாங்களே தேர்ந்தெடுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு அந்த ரிசல்ட் இந்தியா முழுக்க சொல்லுச்சு. 59 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய சாம்ராஜ்யம் எப்படி ஒரு ஒற்றை கேள்வியால் சரிஞ்சு போச்சு. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஆயிரத்தி 1967 தமிழ்நாட்டுடைய அரசியல் திமுக அல்லது அதிமுக இந்த ரெண்டு கட்சியிட மட்டுமே சுற்றிட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் மாறினாங்க, கூட்டணிகள் மாறிச்சு. பட் அரசியல் அதிகாரம் திமுக அதிமுகன்ற வட்டத்தை தாண்டி வெளியே போகலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்குது. நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் பூகம்பமே நடக்குது. திஸ் இஸ் ஏ ஹியூஜ் ஷிஃப்ட். இத்தனை வருஷமாக மக்கள் ஏன் திமுக அதிமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, பிகாஸ் மக்களுக்கு வேறு ட்ரஸ்டபிள் ஆப்ஷன் கிடையாது. தட்ஸ் த பாயிண்ட். திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக அப்படின்ற ஒரு மனநிலையை இங்கு உருவாக்கப்பட்டு இருந்தது. இங்கே புதுசாக நம்பிக்கையாக ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குன்ற ஒரு சுதந்திர உணர்வு தான் அவங்கள மாற்றிச்சு. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பேர் 2026 ரிசல்ட் வெறும் விஜயோட வெற்றியை மட்டும் சுருக்கி பார்க்குறாங்க. பட் இது ஒரு மேலோட்டமான பார்வை தான். இது நடிகர் விஜயோடைய தனிநபர் வெற்றியை தாண்டி பல வருஷமாக தேங்கி கிடந்த ஒரு சிஸ்டம் மேலே அதிருப்தி அடைஞ்ச மக்களோட, முக்கியமாக இளைஞர்களுடைய ஒரு மனமாற்றம். இந்த சேஞ்சஸோடைய ரூட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரேஷனல் கேப், தலைமுறை இடைவெளி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து நம்ம யோசிக்கணும். போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 20-21 வயசில் ஓட்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் 2004 இல்லை 2005 பிறந்திருப்பாங்க. கலைஞரோ ஜெயலலிதாவுக்கு இடையே நடந்த ரொம்ப தீவிரமான அரசியல் யுத்தத்தை இவங்க நேரடியாக பார்த்தது கிடையாது. கலைஞரோ ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் தமிழ்நாட்டை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த காலம் இன்றைக்கி இருக்க ஜென்சி தலைமுறைக்கு வெறும் யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான். முந்தைய தலைமுறைக்கு அரசியல் அப்படின்னா நினைவுகளோட தொடர்புடையது. லைக் ரிசர்வேஷன், சமூக நீதி போராட்டம், ₹1 அரிசி, இலவச டிவி அப்படின்னு அவங்க அரசியலோட பிணைஞ்சிருந்தாங்க. ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி அரசியல் நினைவுகளோட தொடர்புடையது கிடையாது. தே நீட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் சம்பளத்தை வச்சு சென்னையில் ஒரு வீடு வாங்க முடியுமா, என்னுடைய கெரியர் க்ரோத்துக்கு நான் வேறு ஸ்டேட்டுக்கோ வெளிநாட்டுக்கோ போகாமல் என்னுடைய சொந்த மண்ணிலேயே நான் வாழ முடியுமா அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரைமரி கொஸ்டினாக இருக்குது. முந்தைய தலைமுறை அரசியலில் சித்தாந்தத்தையும் விசுவாசத்தையும் பார்த்தாங்க. பட் இன்றைக்கி இருக்க ஜென்சி ஃபுல்லி தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மெயின் ஃபோக்கஸாக இருக்காங்க. இதை ஒரு கான்ஃப்ளிக்டாக பார்க்கலாம். என்னப்பா வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்கிற, ஆனால் தமிழ்நாடு ஐடி துறையில் முன்னணி மாநிலமாக இருக்குது. ஏகப்பட்ட எம்என்சி கம்பெனிஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் பேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வறுமை கோடு ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது இந்த ஜென்சி தலைமைக்கு என்ன வாழ்வாதார பிரச்சனை, வறுமையாக இவங்கள அரசியல் மாற்ற பக்கம் திருப்பிச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணலாம். அது வறுமை இல்லை, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தட்ஸ் கால் ஸ்டாக்னேஷன், தேக்க நிலை. வறுமைக்கும் தேக்க நிலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. வறுமைனா சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறது. தேக்க நிலைனா சாப்பிட்றோம், உயிர் வாழ்கிறோம், பட் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங். லைக் லூப்பில் மாட்டிக்கிட்டது போல். தமிழ்நாடு நிறைய டிகிரி ஹோல்டர்ஸை உருவாக்குது. பட் அவங்களுக்கு குவாலிட்டியான வேலை கிடைக்குதா? ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் படித்த பையனுக்கு அவன் துறை சார்ந்த வேலை செய்கிறானா? நிறைய பேர் பிபிஓவில் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ டெலிவரி வேலை செய்கிறாங்க. பட் அவங்க படித்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாத, எந்த ஸ்கில்லையும் வளர்க்காத ஏதோ ஒரு வேலையை, தகுதி குறைவான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சென்னை மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில் 20,000 சம்பளத்தில் ஒரு சின்ன ரூமில் 4 பேரோட தங்கிட்டு டிராஃபிக்கில் சிக்கி தவிக்கிற இளைஞனை பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கை முடிவில்லாத ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிருக்கு. பழைய திராவிட கட்சிகள்
மேடையில் ஏறி இந்தியாவிலே நம்பர் 1 மாடல் நாங்கள் தான் அப்படின்னு அவங்களுடைய பழைய சாதனைகளை பேசிகிட்டு இருந்த நேரம், அந்த பையன் தன்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையேன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தான். 2026 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இதான் நடந்திருக்கு. தங்களோட எதிர்காலம் தேங்கிடுச்சுன்னு உணர்ந்த இளைஞர்கள் மாற்று வழியை தேட ஆரம்பித்தாங்க. பட் இந்த கோபமும் அதிருப்தியும் எப்பயே இருக்க ஒன்று தான். பட் இவங்கெல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க? அதுக்கான டூல் எப்படி கிடச்சிது? அந்த டூல் தான் இன்டர்நெட். தகவல் தொடர்பில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி தான் இந்த ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்துக்கு ஒரு பிரைமரி ஆக்ஷனாக செயல்பட்டிருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதுதான் ஊர் முழுக்க நியூஸாக பேசப்படும். பட் இன்றைக்கி அந்த நிலைமை கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ஸி யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் தான் உலகத்தையே பார்க்குறாங்க. திராவிட கட்சிகள் பல கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமான மாநாட்டை கட்டி லட்சக்கணக்கான பேரை திரட்டி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போம். பட் இந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண பையன் தன்னோட ரூமில் உட்காந்து ஒரு 30 செகண்ட் ரீல்ஸில் திராவிட கட்சியுடைய பிம்பத்தை சுக்குநூறாக உடைக்கிறான். இன்ஸ்டாகிராம் அவங்கள கேள்வி கேட்க வச்சது, ஸ்டாக்னேஷன் அவங்கள மாற்று வழியை தேட வச்சுது. இந்த 2 புள்ளியை இணைக்கிற இடத்துல தான் மாற்று சக்தியாக விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றி கழகம் உள்ளே வருது. விஜய் வெறும் சினிமா நட்சத்திரம் அப்படின்றனாலே இந்த வெற்றி கிடைக்கல. விஜய் சரியான டைமிங்கில் அரசியலுக்கு வந்தார். விஜய் தன்னை திமுக மற்றும் அதிமுகவுக்கு 2த்துக்கும் எதிரான ஊழலற்ற நிர்வாக திறனை முன்வைக்கிற ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்தினார். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. பட் இங்கே தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் தொடங்குது. தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவுடைய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த அரசியல் மாற்றத்தோட மையப்புள்ளியாக தமிழ்நாட்டுடைய அர்பன் ஏரியாஸ் தான் முதல்ல மாற தொடங்குச்சு. பிகாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்னேஷனை நேரடியாக அனுபவிக்கிறது இவங்க தான். வாடகை, டிராஃபிக், கார்ப்பரேட் கம்பெனிஸோட வேலை அழுத்தம், லோன், இஎம்ஐ இப்படின்னு இவங்களுடைய அன்றாட பொருளாதார பிரச்சனைக்கு நேரடியாக தீர்வு காண்றதுக்காக ஒரு மாற்று தேவைப்பட்டது. நகரம் மாறிடுச்சு, கிராமப்புறங்களும் இந்த அரசியல் மாற்றம் நிகழ்ந்ததா அப்படின்னா அதான் கிடையாது. கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் வேறு மாதிரி இருக்குது. திராவிட கட்சிகளுடைய வலுவான கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ரொம்ப ரூட்டடாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க மக்களுக்கு மருத்துவம் சார்ந்தோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவங்க தேடுறது ட்விட்டர் கிடையாது. உள்ளூர் வார்டு மெம்பரையோ அல்லது திராவிட கட்சி நிர்வாகிகள் தான் அவங்க தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அரசுடைய நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம் விளிம்பு நிலை மக்களோட அன்றாட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றா இருக்குது. அதனால தான் கிராமப்புறங்கள் தாவேக்காவிற்கு ஒரு பெரிய சவாலாக காத்திருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் திமுக வஸ் தாவேக்கா அப்படின்றது இருந்தாலுமே இனி அர்பன் ஆஸ்பிரேஷன் வாஸ் ரூரல் நெட்வொர்க் அப்படின்றது தான் மாறப்போகுது. இந்த கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். தேர்தல் முடிவில் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்லப்பட்ட திராவிட மாடல் தத்துவத்தை இந்த ஜென்சி தலைமுறை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்களா? பெரியார், அண்ணா, கலைஞர் முன்னெடுத்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் இந்த ஜென்சி தலைமுறை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? அதுதான் இல்லை. ஜென்சியும் சரி, தாவேக்காவும் சரி, சமூக நீதியோ சமத்துவத்தையோ இடஒதுக்கீட்டையோ ஒருபோதும் நிராகரிக்கல. அவங்க நிராகரித்தது குடும்ப அரசியலை, நிர்வாகத்தில் ஏற்பட்ட தேக்க நிலையை, வாரிசு ஆதிக்கத்தை, அப்புறம் தங்களோட அன்றாட பிரச்சனையை தீர்க்க முடியாத துருப்பிடிச்ச அரசியலை. இந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1967 தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி புதிய சகாப்தத்தை தொடங்குச்சோ அதே போல் 2026 ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்திருக்கு. இது ஒரு தனிப்பட்ட தலைவர் இன்னொரு தலைவரை தோற்கடித்த ஒரு சாதாரண அரசியல் திருவிழா கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய தலைமுறை தங்களுடைய பழைய பாதையை விட்டுட்டு புது சிந்தனைக்கு தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டால நடந்த ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் தான் இது. அரசாங்கம் ஒரு தேர்தலில் மாறலாம், அது இயல்பான ஒன்று தான். பட் ஒரு புதிய தலைமுறையுடைய சிந்தனை மாறும்போது அந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த அரசியலும் சமூக கட்டமைப்பும் பல டிகேட்ஸுக்கு மாறும். இது எந்த நடிகருடைய எழுச்சியும் கிடையாது. இது புதிய வாக்காளருடைய எழுச்சி. என் வாழ்க்கையை யாரால் மேம்படுத்த முடியும்னு சுயநலமாகவும் சமூகம் சார்ந்தும் சிந்திக்க தொடங்கின விழிப்படைஞ்ச ஜென்சி தலைமுறையுடைய எழுச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.